மாதம் மாதம் வர்றோம். ஒரு மன அமைதி கிடைக்குது உங்களுக்கு? கண்டிப்பாக கிடைக்குதுங்க. ஒரு மக்கள் செல்வம் படைத்த ஒரு தலைவர், ஒரு முற்போக்கு சிந்தனையுடைய ஆளர், மக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து சலுகையும் செய்வார். ஆனால் இன்றைக்கி வந்து அவர் இல்லைங்கிறப்ப மக்களுக்கு மிக ஒரு குறைவான ஒரு கவனக்குறைவாக இருக்குது. அதனால் அங்கே மாஸ்க் இருக்க நாங்கள் சென்னைக்கு நாங்கள் சங்கத்து வேலையை வரும்பொழுது இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறோம். நாங்கள் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் இடம்பெற்ற ஒரு தலைவர் விஜயகாந்த் அவர்கள், அவருடைய சன்னதிக்கு நாங்கள் வந்துட்டு போகிற பழக்கம். மன திருப்தி கிடைக்குது. ஐயா உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக எவ்வளோ நாள் வரீங்க? மாதம் நாங்கள் மீட்டிங் கிட்ட ஒன்றாத்தான் வருவோம் எல்லாம். மன அமைதி வந்தால் மன அமைதி கிடைக்குது, நிறைவு கிடைக்குது. கோயிலுக்கு வந்த திருப்தி மட்டுமல்ல, இவர் இருந்திருந்தா இந்த நாடே மாறிடும். எல்லோருடைய வாக்கும் அதுதான். ஐயா நீங்கள் வாழும்போது கர்ணனா வாழ்ந்துட்டாரு. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. அது அந்த நேரத்தில் யூஸ் பண்ணதை போயிட்டாங்க. ஐயா உங்கள் கருத்து? ஒரு ஐயா விஜயகாந்த் ஐயா சொல்லப்போனால் மனிதர்கள் மாணிக்கம் மகான் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இன்னும் எல்லா மக்களோட மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆமாம், நான் நான் வரும்போது பார்க்கும்போது இவ்வளோ க்ரௌட் இருக்காங்க. அங்கே ஒரு மன அமைதிக்காகவும் ஐயாவோட நினைவிடத்தில் கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷங்க. நீங்கள்? ஐயா வணக்கம். கேப்டனுக்கு இந்த வணக்கத்தை செலுத்திக்கிறேன். மொத்தத்தில் என்னை பொறுத்து அவர் அன்னதானத்துக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது. காலங்காலமாக அவர் பேர் சொல்லும் மறைந்தாலும் மாணிக்கமாய் வாழக்கூடிய கேப்டனுக்கு என்னுடைய புகழஞ்சலி. நன்றிங்க. அதாவது சாப்பாடு போட்டவங்கள யாரும் மறக்க மாட்டாங்க. நீங்கள் பணம் கொடுத்தா கூட மறந்து போயிடுவாங்க. பசிக்கு சாப்பாடு போட்டவங்கள மறக்க மாட்டாங்க. அதனால் ஐயா நம்ம கடவுள், தற்போதைய கடவுள், மக்கள் கடவுள் விஜயகாந்தோடைய மண்டபத்துக்கு வந்திருந்தேன். அங்கே விஜயகாந்த் ஐயாவை தரிசனம் பண்ணேன். இங்கே இருக்கவங்கெல்லாம் பேட்டி எடுத்துட்டாங்க. மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக விஜயகாந்த் தீவிர ரசிகர்களில் ஒருவன். நன்றி. வாழ்க வளமுடன். ஊர் பேர் கேட்க